வெல்கம் டு இன்ஃபோ வித் ராஷித். நான் உங்கள் ராஷித். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி, அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜை இப்போ தான் பார்க்குறீங்கன்னு சொன்னால் நம்ம ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி டிக்டாக் பக்கம் வந்தீங்கன்னா அங்கேயும் நாங்கள் இருக்கோம் இன்ஃபோ வித் ராஷித். டிக்டாக் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரளாவில் 4 வயது சிறுமி ஒருவருக்கு கையில் சத்திர சிகிச்சை செய்வதற்கு பதிலாக வைத்தியர்களின் கவனமின்மையின் காரணமாக நாக்கில் சத்திர சிகிச்சை செய்த சம்பவம் ஒன்று அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. குறித்த 4 வயது சிறுமிக்கு கையில் 6 விரல் இருந்திருக்கிறது. இதன் காரணமாக அந்த 4 வயது சிறுமியினுடைய பெற்றோர்கள் குறித்த சிறுமியை வைத்தியசாலைக்கு அழைத்து சென்று வைத்தியர்களிடம் ஆலோசனை பெற்றபோது வைத்தியர்கள் கூறியிருக்கின்றார்கள், சத்திர சிகிச்சை செய்து குறித்த விரலை அகற்ற வேண்டும் என்று குறித்த பெற்றோரிடம் கூறியிருக்கின்றார்கள். அதற்கு அந்த சிறுமியினுடைய பெற்றோர்களும் ஒப்புதல் வழங்கி குறித்த சத்திர சிகிச்சை ஏற்பாடு செய்யப்பட்டு சத்திர சிகிச்சை செய்யப்படுகிறது. குறித்த சத்திர சிகிச்சை செய்து குறித்த சிறுமி வெளியே வருகின்ற போது அந்த சிறுமியினுடைய பெற்றோருக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு விடயம் காத்திருந்தது. அது என்னென்று பார்த்தா, குறித்த சிறுமிக்கு சத்திர சிகிச்சை செய்வதாக பெற்றோர்கள் ஒப்புதல் கொண்டது கையில். ஆனால் சிறுமி வெளியே வருகின்ற போது அந்த சத்திர சிகிச்சை செய்வதாக கூறிய அந்த 6 விரல்களும் கையில் இருக்கிறது. மாறாக அந்த சிறுமியினுடைய வாயில் பிளாஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது. இதை பற்றி அந்த சத்திர சிகிச்சை அறையில் இருந்த ஒரு தாதியரிடம் அந்த சிறுமியினுடைய பெற்றோர்கள் கேட்டிருக்கின்றார்கள். அதற்கு அந்த குறித்த தாதி கூறியிருக்கின்றார், அந்த சிறுமியினுடைய நாக்கில் சிறிய பிரச்சனை இருந்தது, அதை நாங்கள் சரி செய்தோம் என்று பதிலளித்திருக்கின்றார். குறித்த கேள்வியினை சத்திர சிகிச்சை செய்த வைத்தியர்களிடம் கேட்டபோது வைத்தியர்கள் மன்னிப்பு கோரியிருக்கின்றார்கள் சிறுமியின் பெற்றோர்களிடம். நாங்கள் மீண்டும் சத்திர சிகிச்சை செய்து அந்த குறித்த 6வது விரலை அகற்றுவதாக கோரி மீண்டும் குறித்த சிறுமியை சத்திர சிகிச்சை அறைக்கு மீண்டும் அழைத்து சென்றிருக்கின்றார்கள். இதுபோன்ற பல சுவாரஸ்யமான உண்மைத்தன்மையான தகவல்களை இன்ஃபோ வித் ராஷித் சமூக வலைத்தளங்களூடாக கொண்டு வருவோம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.